الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري وهلانيتم الله رونيكي சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் என்ற அருமை சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு முஸ்லிம்களாகிய எமக்கு எண்ணிக்கையற்ற அளவு நியாமத்துகளை தந்திருக்கிறான். அந்த நியாமத்துகளை கணக்கெடுக்க போனோம் என்று சொன்னா அதை கணக்கெடுத்து முடிக்க இயலா என்றதை ரப்பே சொல்லிட்டான். நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியாமத்துகளை கணக்கெடுத்து பார்ப்பீங்க என்று சொன்னா அவங்களுக்கு அந்த நியாமத்துகளை கணக்கெடுத்து முடிக்கல. அந்த அளவுக்கு நியாமத்துகளை தந்திருக்கிறான். நாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வினுடைய ஏதோ ஒரு நியாமத் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், அவருடைய நண்பர்களாக இருக்கலாம், அவனுடைய இன்னொரு செயல்கள் அனைத்தும் ரப்பினுடைய ஒவ்வொன்றும் நியாமத்துகள் தான். உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் யாருக்காக வேண்டி படைத்து வச்சிருக்கிறான்? மனிதனுக்காக. அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சந்தோஷப்படுத்தணும். எங்களுடைய இபாதத்துகள் அவனுக்குண்டானதாக இருக்கும். இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க என்று சொன்னா அவங்களுக்காக வேண்டி நாங்க மனதளவுலையும் கெடுதி நினைக்கிறது ரொம்ப குறைத்தான். அவங்களுக்காக வேண்டி எங்களுடைய எத்தனை விஷயங்களை நாங்க தியாகம் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு தியாகம் செய்வோம். அவருக்கு எதிராக பேச வேண்டிய நிர்பந்த நிலைமை வந்தாலும் மௌனம் காத்து கொண்டு வாரோமே தவிர வார்த்தைகளை விடுறோம் இல்லை. என்ன காரணம்? அவருடைய சந்தோஷம். ஒரு உதவி, ஒரே ஒரு உதவிக்கு தான் விவரம் செய்வோம். ஆனா வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு உதவி செய்யற ரப்பு, வாழ்க்கை முழுக்க எங்களை நியாமத்துகளால சூழ வச்சிருக்கக்கூடிய ரப்புக்கு ஒரு இபாதத் செய்யணும் என்று சொன்னா எங்களுடைய இபாதத்தினுடைய நோக்கம் கூட வித்தியாசமாக மாறிக்கொண்டு போகுது. இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய விஷயங்களை இழந்து 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 இழந்து
இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்து இல்லாமல் போன காணாமல் போன ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இபாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது. இஹ்லாஸ் என்ற ஒன்று எங்களுக்கு தெரிந்து செத்து போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும், மரணிச்சிருச்சு. அல்லாஹ் ஒரு மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கிறது, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இபாதத்துக்காக கஷ்டப்படுறான், அந்த இபாதத் யாருக்காக செய்யறான், இந்த ரெண்டையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதனாலதான் கஷ்டத்தோட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கு பெரிய கூலி வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை, அவன் அடி வானத்துல வந்து மனிதனிடத்துல கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளு, நான் தர ரெடியா இருக்கிறேன். நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். ஏன்? தஹஜ்ஜுதுடைய நேரம், அந்த நேரம் தான் மனிதன் இன்பமாக உறங்கக்கூடியது. அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு தன்னைத்தான் வருந்திக் கொண்டு எழும்புறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தனக்கு இன்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி அவன் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த ரெண்டு விஷயம் உண்டாகுது. ஒன்று, யாருக்கும் காட்டுறதுக்கு தஹஜ்ஜுத் சொல்வதில்லை. வீட்டுக்குள்ள ஒரு அறையில இருட்டுல லைட்டு சின்ன வெளிச்சத்துல அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் கையேந்திரான் என்று சொன்னா இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படும். ஃபஜ்ருடைய தொழுகை, தனக்கு இன்பமான தன்னுடைய மனைவி மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களோடு சேர்ந்து உறங்க முடியும். ஆனாலும் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை தானாக சிறந்தது உன்னுடைய தூக்கத்தை விட என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய இன்பங்களை எல்லாம் துயர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகத்தோடு எழும்பி மஸ்ஜிதுக்கு வாரானா, அதனால் அதனுடைய ஃபதீலத், அதனுடைய சிறப்புகள் கூட. ரமலான் நோன்பு தியாகம் செய்கிறான், சாப்பாட்டை தியாகம் செய்கிறான், குடிப்ப தியாகம் செய்கிறான், மனோ இச்சைகளை தியாகம் செய்கிறோம். எல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு வ அனா உஜ்ஸி, நோன்பு எனக்குரியது, நான் தான் கூலி கொடுப்பேன். அதுக்குரிய கூலி இதுதான் இதுதான் என்ன சொல்ல மாட்டேன், எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன். ஏன்? அதுல தியாகமும் இஹ்லாஸும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, ஒரு மணி அல்லாஹ்வுக்கு ஏன் இந்த நோன்பு விருப்பம் என்றா, நோன்பு உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அமல். இதுல யாருக்கும் வரையில. ஏனென்றால் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு கூட்டத்துல 100 பேர்ல 10 நபர்கள் நோன்பாளி, நல்ல புத்திசாலி, நல்ல திறமை உள்ள ஒருத்தரை கொண்டு வந்து சொல்லிருக்கு, இதுக்குள்ள இருக்கிற 10 நோன்பாளிகளையும் சரியா கண்டுபிடிங்க. அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டுக்கு கூட ஒரே சொல்லுல அந்த 10 நோன்பாளையும் கண்டுபிடிக்கலாம். தொழுறவங்களை கண்டுபிடிக்கலாம், தவாப் செய்றவங்களை கண்டுபிடிக்கலாம், ஜகாத் கொடுக்கிறவங்களை கண்டுபிடிக்கலாம், சதகா கொடுக்கிறவங்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நோன்பாளியை பார்த்து கண்டுபிடிக்கலாம். நோன்புன்றது அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, அதை காட்டுறதுக்காக பிடிக்கல, அது அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படும், அது இஹ்லாஸ் இல்லாமல். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா உஜ்ஸி, நோன்பு எனக்குரியது, நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்னா ரெண்டு விஷயம் தான் அங்க, ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது தியாகம். இன்றைக்கு இந்த ரெண்டு விஷயமும் இல்லாம போகுது. நேரம் கிடைச்சா தொழுகிறோம், நோன்பு கஷ்டமா இருந்தா விட்டுடுறோம். இப்படி பல விஷயங்கள்லையும் எங்களுடைய கஷ்டத்தையும் தியாகத்தையும் நாங்க விட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, இஹ்லாஸ் எந்த அளவுக்கு மௌத்தாகி போச்சுண்டா, ஒவ்வொரு மனிதன் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு 10 ரூபாய் காசு எடுத்து ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல வருது, ஷைத்தான் உள்ளத்துக்கு கொண்டு வாரான், கொடுப்போம் இப்ப கொடுப்போம், இப்பதான் எல்லாரும் பாக்குறத, யாரும் இல்லாத நேரம் கொடுக்க மனசு வருவதில்லை. அந்த 10 ரூபாயில கூட இஹ்லாஸ் தொலைஞ்சிருச்சு. ஆனா இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர செய்யறாங்க, இஹ்லாஸோட செய்யக்கூடிய இருக்கிறாங்க.
இஹ்லாஸ் உள்ளவர்களாலதான் இந்த உலகத்துக்கே நலவுகள் இறங்கி கொண்டிருக்கிறது, ஹதீஸ் தெளிவுபடுத்திக் கொண்டு. ஆனா இஹ்லாஸும் தியாகமும் சேரணும், கஷ்டமும் சேரணும். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், இஹ்லாஸோட தியாகத்தோட செய்யப்படுற அமல் எங்களுக்கு என்ன தரும் தெரியுமா? ரெண்டு விஷயங்களை தரும். ஒன்று, எங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து விமோசனத்தை தரும். இரண்டாவது, உலகமே ஆச்சரியப்படத்தக்க மௌத்த, ஆசைப்படுற மௌத்த இஹ்லாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், 3 நபர்கள் குகையில சிக்கிக் கொண்ட ஹதீஸ். பாதையில போய்த்து கொண்டிருக்கிறாங்க, திடீரென்று மழை பெய்யுது, 3 நபர்கள் குகைக்குள்ள போய்த்து போனாங்க. ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அந்த குகையை அடைச்சிருச்சு. இந்த 3 பேரும் எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அந்த கல்லை அகற்றிட்டு வெளியே வர. ஆனா அவ்வளவு பெரிய கல்லை அகற்ற முடியல. இக்கட்டான நிலைமை, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, உள்ளுக்கு மாட்டிக்கொண்டா இருட்டு, ஃபுல்லா இருட்டு. அவர்கள் உயிரோட இருக்கிறது குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள் தான். இந்த கட்டத்துல அந்த 3 பேரும் முடிவு செய்தார்கள், நாங்க அல்லாஹுக்காக வேண்டி செய்த அமலை வச்சு துஆ செய்வோம், அல்லாஹ் எங்களுக்கு விமோசனத்தை தருவான். முடிவு செய்தார்கள் 3 பேரும். 3 பேர்ல ஒத்தர் கூட, ஹதீஸ்ல வரக்கூடிய தெளிவான விஷயம், 3 பேர்ல ஒத்தர் கூட, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டி 7 வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு ஃபர்து கூட விடல, தொழுகையை சொல்லல, நோன்பு சொல்லல, ஹஜ்ஜ சொல்லல, ஜகாத்த சொல்லல. அவர்கள் எடுத்துக்கொண்ட 3 அமல்கள் உலகத்திற்கு படிப்பினையான அமல்கள். இன்றைக்கு எங்களுக்கு இருந்து இல்லாமல் போன 3 அமல்கள். முஸ்லிம்கள் இழந்து விட்ட 3 அமல்களை தான் அங்க பிரதானப்படுத்தினார்கள். முதலாவது நபர் துஆ செய்தார், யா அல்லாஹ் செய்யணும் தானே, தொழுகை இருக்குது, நோன்பு பிடிச்சிருக்கிறோம், ஹஜ்ஜு செஞ்சிருப்போம், ஜகாத் கொடுத்திருப்போம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய விஷயம், இதெல்லாம் துஆல சேர்த்துக் கொள்ள இருந்தானே. ஆனா அந்த 3 பேரும் இந்த பொதுவான எந்த அமலையும் எடுக்கல, தான் தியாகத்தோட செய்த அமல்களை தான் எடுத்தாங்க. அந்த ஹதீஸ் எங்கள் வரைக்கும் வந்திருக்குது. இன்றைக்கு அந்த ஹதீஸ் தான் எங்கள்கிட்ட இல்லாம காணாம போன ஹதீஸ். முதலாவது நபர் துஆ செய்தார், யா அல்லாஹ் நான் ஆடு மேய்ப்பாளன், எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர்கள் இருந்தாங்க, நான் ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்ச்சிட்டு வந்து பாலை கறந்து என் தாய் தந்தையர்களுக்கு குடிக்க கொடுப்பேன். அவங்க குடிச்சதுக்கு பின்னாலதான் நான் என் பிள்ளைகளுக்கு கூட கொடுத்தேன். அன்ற ஒரு நாள் நான் வந்து பார்க்கிறேன், என் தாய் தந்தையர்கள் தூங்கிட்டாங்க. நான் பாலை கறந்து கொண்டு வந்தேன், அந்த பாலை என் பெற்றார்களை எழுப்பி கொடுக்கவும் மனசு இல்லாம, ஏன்னா அவரை தூக்கம் அடைஞ்சிருமோட கவலை. என் பிள்ளைகள் அழுகுறாங்க, சாப்பாடு கேட்டு அவங்களுக்கு கொடுக்கவும் மனசு இல்லாம, அவர்கள் விழிக்கும் வரையில நான் நின்று கொண்டே இருந்து அவங்க விழிச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு தான் என் குழந்தைகளுக்கு கொடுத்தேன். இதை அவர் செஞ்சிடுவான். இதை நான் உனக்காக செய்திருந்தால் நீ எனக்கு விமோசனத்தை தான். இதுல பாருங்க, இந்த ஹதீஸ் அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல அந்த நபர் தாய் தந்தையர்களை எழுப்பாற்றது அங்க குற்றம் இல்ல, எழுப்பாட்டலாம், சாப்பாட்டுக்காக எழுப்பாட்டலாம், பசியோட தூங்குற தாய் தந்தையரை எழுப்பாட்டலாம். ரெண்டாவது, சரி அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லையா, தன் குழந்தைகளுக்கு தாராளமாக உணவு கொடுத்திருக்கிறான் இவங்களோட சாப்பாடை வச்சுட்டு. ஆனால் தன் தாய் தந்தையர்கள் பசியில இருக்க தன்னால எதுவும் செய்ய முடியல, தான் அடைஞ்சிட்டேன், நான் உழைத்தேன், என் தாய் தந்தையர்களோட பசியை விட எனக்கு எதுவும் பெருசு இல்ல எந்த அந்த கவலை தியாகத்தோட தன் குழந்தைகள் அழுகிறதையும் பொருட்படுத்தாமல் கஷ்டத்தோட நின்று கொண்டிருந்தது. அதுதான் அங்க அவர் செய்த கஷ்டம். இன்றைக்கு இந்த தாய் தந்தையர்களை பார்க்கிற விஷயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட முஸ்லிம்கள்ட்ட இல்லாம போயிடும். எங்கட முஸ்லிம்களை பற்றி அந்நிய மதத்தவர்கள்ட்ட கூட ஒரு நல்ல அபிப்பிராயம், எந்த காரணத்தை கொண்டும்
முஸ்லிம்கள் பெற்றார கைவிட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க, புதியோர் இல்லங்கள்ல சேர்க்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம், ஒரு 6, 7, 8 மாசத்துக்கு முன்னால ரத்மலானையில ஒரு பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி முதியோர் இல்லத்துல வஃபாத்தாங்க. இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னால காத்தான்குடியில கொழும்பை சார்ந்த ஒரு முஸ்லிம் வயோதிபர் வஃபாத்தாங்க. என் குழந்தைகள் இல்லையா? பராமரிப்பவர்கள் இல்லையா? ஏன்னா கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெற்றோருடைய விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ் தந்த பேரோட ஒரு விஷயத்தை சேர்க்கிறான் என்றா அதனுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு காபா ரொம்ப மகத்துவமானது. பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை கிடைக்கும். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் மகத்துவம் மிக்கது. நாங்கள் உள்ளாம தொடக்கூட மாட்டோம், கால நீட்ட கூட மாட்டோம். பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை. அதே மாதிரி தான் பெற்றோருடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றாருடைய பொருத்தத்தில் இருக்குது. பெற்றாருடைய கோபத்தில்தான் அல்லாஹ்வுடைய கோபமும் இருக்கிறது சொன்னால் எவ்வளவு பயங்கரமான விஷயம். சிலர் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு பார்த்தும் வேலை இல்லை அப்பா, எவ்வளவு செஞ்சாலும் அர்த்தம் இல்லை, எங்களை குறை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். எங்கட பெற்றார் அவர்கள் அவ்வளவுதான். எங்களை பலத்து எங்களை பராமரித்த பெற்றார்கள் அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க, இப்பதான் சாப்பாடு கொடுத்தோம், கொடுத்த அடுத்த நிமிஷம் யாராவது வந்தா எங்களை பட்டினி போட்டிக்குன்னு சொல்றாங்க. சொல்லட்டும், சொல்றவங்க விளங்கிக் கொள்வாங்க. என்ற பெற்றாரோட நான் எப்படி நடக்கணும் என்றது அது எனக்கும் ரப்புக்கும் உண்டான விஷயம். அல்லாஹ் சொல்ற வலா தகுல் லஹுமா உஃப், நீங்க சீ என்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம். ஆனா இன்றைக்கு சில பெற்றார்கள் அடிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கும். ஏசப்படுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கும். பட்டினி போடப்படுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கும். எத்தனை பெற்றார்கள் பட்டினியாக இருந்து குழந்தைகளை வளர்த்திருப்பார்கள். இந்த ஒவ்வொரு விஷயமும் உள்ளங்களை ரணமாக்கக்கூடிய விஷயமாகத்தான் மாறிக்கொண்டு பெற்றாருடைய விஷயத்துல நடந்து கொள்வது ஆக மோசம். அவங்களோட உள்ளம் சந்தோஷப்படலைடா, நாங்க எந்த காரணம் கொண்டு சொர்க்கம் போக நல்லா போற. அதாவது ஒரே ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தன் லீ லில் ஜிஹாத், எனக்கு நீங்க ஜிஹாதுக்கு அனுமதித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பெற்றார் இருக்கிறாங்களா? ஓ நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்க, அவங்களுக்கு நீங்க ஹிதமத் செய்யுங்க, அதுதான் அவங்களுடைய யுத்தம். நீங்க ஜிஹாத்ல கலந்து கொள்ள தேவையில்லை. உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடாது, ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்பட வேண்டிய மனிதன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்திருந்தால் ஒரு சஹாபியாக மாறியிருப்பார். ரலியல்லாஹு அன்ஹு வரணும் அந்த லிஸ்டுக்குள்ள அவரும் வந்திருப்பார். ஆனால் தன் தாயினுடைய ஹிதமத் நபி அவங்களை பார்க்க கிடைக்கல. ஒவ்வொரு மனுஷனையும் உள்ளத்துல ஆசை இருக்கும், கனவுல சரி நான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்திட கூடாதா? ஆனா பார்க்க சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்தால் அந்த நேரம் தன் தாயின் ஹிதமத்துக்கு ஆள் இல்லாம போகின்ற ஒரே காரணம் நபி அவர்களை பார்க்கிற சான்ஸ கூட, அந்த சான்ஸ கூட விட்டு கொடுத்தாங்க. நல்லா கண்ணியப்படுத்தினான். சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கள் துஆ வச்சுக்கோங்க. உவைஸுல் கர்னி ஆனா ஒரு சஹாபியாக அல்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாய் தந்தை இன்றைக்கு தாய் தந்தையர்கள் தூற்றப்படுகிறார்கள். அவர்கள் அடித்தாலும் சரி, ஏசினாலும் சரி, அவர்கள் உள்ளத்தால எதுவும் செய்வதில்லை. அவர்களுடைய வயசின் பொறுப்பு, வயசு போனதால சில விஷயங்கள் நடக்கும். அதை நாங்க தான் புரிஞ்சுக்கணும். நாங்க சிறுசில ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுசில செய்யாததையா இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்கள் செய்யறாங்க. சில ஆட்கள் தெளிவா கேட்கிறாங்க, விலங்குதில்ல அவங்களுக்கு சொல்றது, அவங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்க தெரியுமா? அதே ஆட்கள் கிட்ட கேட்கிறேன், நீங்க செஞ்சதும் அவங்களுக்கு தெரியாது.
எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்போம், எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்போம், தூக்கத்தை இல்லாமல் ஆக்கியிருப்போம், நஜீஸ்ல விளையாடி இருப்போம், எல்லாம் செஞ்சோம். எல்லாத்திலையும் சுத்தப்படுத்தி எங்களை பார்த்தது பெற்றார்கள் தான். இன்னைக்கு அவர்கள் புறக்கணிக்கப்படுறது எல்லாம் பாதுகாக்கணும். இந்த துனியாவினுடைய அழிவை கொடுப்போம். அதனாலதான் அந்த ஹதீஸ்ல முதல் நபர் தேர்ந்தெடுத்த விஷயம் பெற்றாருடைய விஷயம். துவா செய்தார்கள். அல்லாஹ் அந்த குகையில கொஞ்சம் விமோசனத்தை கொடுத்தான், ஆனா வெளியில வர முடியல. இரண்டாவது நபர் துவா செஞ்சார், யா அல்லாஹ், எனக்கிட்ட சில தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. அதுல ஒரு நாள் ஒரு தொழிலாளி எனக்கிட்ட பணம் வாங்காம கூலி எடுக்காம பேசிட்டாரு. நான் அந்த கூலிய ஒரு ஆடை வாங்கி போட்டேன். கொஞ்ச நாள் பேச்சு அவர் வந்தார். அவருடைய ஆடு குட்டிகள் போட்டு ஒரு பண்ணை அளவுக்கு நிறைய ஆடுகள் உருவாகி இருந்துச்சு. அவர் எனக்கிட்ட வந்து கேட்டாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேன், என்னுடைய கூலியை எடுக்க மறந்துட்டேன், என்ன கூலி இன்றைக்கு எடுத்துக்கொள்ளேடுமா? நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த ஆடெல்லாம் உங்களோட தான் எடுத்துக்கொண்டு போங்க. அவர் என்னைய பார்த்து சொன்னாரு, பரிகாசம் பண்ண வேணும், என்னைய குழப்பாதீங்க, நக்கல் அடிக்க வேணும். நான் அவருக்கு சொன்னேன், இல்ல, உங்களுடைய அந்த கூலிய முதலீடாக ஒரு ஆடு வாங்கி போட்டு அதனுடைய பரக்கத்து தான் இவைகள் எடுத்துக்கொண்டு போங்க என்றேன். அவர் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போனார். இந்த இடத்திலையும் அந்த மனுஷன் செய்வது கட்டாயம் இல்லை. வந்து கேட்டா கூலிய கொடுத்திருந்தா சரி, கஷ்டப்படுத்தாம அந்த கூலியை கொடுத்திருந்தாலே போதும். ஆனாலும் தன்னிடம் வேலை செய்தவர்களை தான் எப்படி கவனிக்கணும் என்றதை காட்டி கொடுத்தான். இந்த இதுவும் எங்கள்கிட்ட இருந்து இல்லாம போற ஒரு விஷயம். எங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்களை நாங்கள் நடாத்தும் முறை. சிலர் தெளிவா சொல்லுவாங்க, ஊருக்கு எவ்வளவோ செய்வோம்ப்பா, ஊருக்கு எவ்வளவோ செய்யறாரு, அவருக்கு தேவை இருக்கிற 40 ரூபாய் அவருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வஃபாத்தினுடைய தருணம், கடைசி தருணம், 2 விஷயம் வசியத் செஞ்சாங்க உம்மத்துக்கு. அந்த 2ல ஒன்று தொழுகையை பத்தி வசியத் செஞ்சாங்க. 2வது விஷயம் மலக்கத் ஐமானுக்கும், அவங்களுடைய அடிமைகளுடைய விஷயத்துல வசியத் செஞ்சாங்க. அவங்கள நல்ல முறையில பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு கஷ்டமான வேலைகளை கொடுக்க வேணும், சக்தி இல்லாத வேலையை கொடுக்க வேணும். சஹாபாக்களுக்கு அதிகமானவங்களுக்கு சொல்றாங்க, அவங்களோட அடிமைகளுக்கு அழகான முறையில சாப்பாடும் அழகான முறையில துணியும் கொடுங்க, அவங்களுக்கு கஷ்டமான விஷயத்துல அவங்களை வற்புறுத்த வேணும். இது அடிமைகள் விஷயத்துல சொல்லப்படும், தொழிலாளர்கள் விஷயத்துல சொல்லப்படல. ஆனால் தொழிலாளர்களுடைய அடிமை அல்ல, அவங்களோட எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வோம். அவங்களுடைய கஷ்டம் தான் இந்த ஒவ்வொரு முதலாளிகளும் அவர்கள் ஈட்டக்கூடிய லாபம் தொழிலாளர்களுடைய கஷ்டம் தான். அதனால அவர்களை நாங்க நல்ல முறை நல்ல கண்ணியப்படுத்த வேண்டும். மக்கள் அவர்களுடைய கஷ்டம் எங்களோட கஷ்டமாக எடுத்து செய்யணும். மாஷா அல்லாஹ் சில இடங்கள்ல தலைக்கு மேலால வைத்து பார்க்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொழிலாளர்களை உம்ராவுக்கு அனுப்புறாங்க, தொழிலாளர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இப்படி செய்யறாங்க, அவர்களுக்கு வீடு வாசலுடைய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களுடைய கடனை நிவர்த்தி செய்யறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். தன்னிடம் தொழில் செய்யக்கூடியவர்கள் வேறொத்த கையேற்ற நிலைமை நாம் உண்டாக்க கூடாது. நாங்க அவங்களை சரிவர பார்த்துட்டோம் என்றா அவங்க எங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். இதுவும் இன்றைக்கு இல்லாம போற ஒரு விஷயம். அந்த நபர் துவா செய்தார், அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விமோசனத்தை கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் அந்த கல்லோரத்து காய்ச்சான வெளியில வர முடியல. 3வது நபர் துவா செய்தார், யா அல்லாஹ், எனக்கிட்ட வசதி இருந்துச்சு, என் குடும்பத்துல என்னுடைய தந்தையின் சகோதரன் மகளர் இருந்தா ரொம்ப அழகானவர், அவள் மீது எனக்கு ஆசை இருந்துச்சு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நான் அவளோட பாவம் செய்யணும் என்று முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் அவள் தேவையோட வந்தால், பண தேவை, ரொம்ப கஷ்டத்துல, நான் அவளிடம் சொன்னேன், உன்னுடைய பண தேவையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன், நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்று. அவளும் ஒத்துக்கொண்டாள். நான் அவளுக்கு பண உதவியை செஞ்சுட்டு அவளோட தவறாக நடக்கும் பொழுது அவள் சொன்னாள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த முத்திரையை உடைச்சிடாத என்ற ஒரு வார்த்தையை சொன்னால், நான் உடனே அவளை விட்டு விலகி வந்துட்டேன். அவளுக்கு எடுத்த பணத்தை கூட நான் வானம் என்று விட்டேன். இன்னைக்கு இதுவும் நாம் செய்யக்கூடிய தவறுகள்.
அடுத்தவருடைய கஷ்டத்துல விளையாடுறது. அவங்களுக்கு கஷ்டம் அதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா துல்ஹி ஷனாத பி அஹீகல் முஸ்லிம். அவங்களோட ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நீங்க சிரிச்சிடாதீங்க. ஃபஇன்னல்லாஹ யர்ஹமுஹு வ யர்ஹமு. அல்லாஹ் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பான், ரஹ்மத் செய்வான், அதே பாவத்தை உங்களே சோதிப்பான். இன்னைக்கு பல இடங்கள்ல நாங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கொண்டு என்னத்தந்த கஷ்டத்துல விளையாடுறோம், பாவம் செய்வதற்கு தூண்டுறோம், தான் செய்கிற பாவத்துக்கு உடந்தையாக்குகின்றோம். இதுல குறிப்பிட்ட இன்ன தவறுதான் என்று சொல்றதுக்கு இல்ல, ஆனால் பல தவறுகள் இந்த கஷ்டத்தை பயன்படுத்தி நடந்து கொண்டு, அடுத்தவருடைய கஷ்டத்தை பயன்படுத்தி பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில், எங்கட சமூகம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதுவும் லேசான விஷயம் அல்ல. தெளிவாக பேசுறதாக இருந்தா நேரம் கூடிக்கொண்டு போகும். அதனால சொல்றேன், பெற்றாருடைய விஷயமும் எங்கள்கிட்ட வேலை செய்யறவர்களுடைய விஷயமும் அடுத்தவண்ட கஷ்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்றதோ, இது மூணும் ஆக பெரும் பெரிய 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 பாவம். அதனாலதான் இந்த 3 பேரும் இப்படியான நன்மைகளை தேர்ந்தெடுத்தார்கள். துவா செய்தார், அல்லாஹ் அவருக்கு விமோசனத்தை கொடுத்தான். முழுமையாக அந்த கல் விலகியது. 3 நபர்களும் சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. இக்கட்டான நிலைமையில அவர்களுக்கு உதவி வந்து சேர்ந்துச்சு. இஹ்லாசும் தியாகத்தோட செய்தாமலும் இஹ்லாசோட செய்யப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இஹ்லாசோட செய்யப்படக்கூடிய அமல் கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கும். இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம், கேள்விப்பட்டாலே ஆசை. எப்படி இன்னார் மஸ்ஜிதுல சுஜூதுல மௌத்தா, இப்படி ஜனாசா, எங்களுக்கு அப்படி வரக்கூடாது ஆசைப்படுவோம். மக்கோனையில இமாம் மிம்பர்ல ஏறிட்டார், முஅத்தின் 2வது அதான் சொல்றதுக்காக வேண்டி எழும்பி அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதானினுடைய இடையில விழுந்தார், மரணித்தார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு சிறந்த ஜனாசா, அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அக்ரனையில ஒரு இமாம் மிம்பர்ல குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வஃபாத் அடைகிறார். எவ்வளவு சிறந்த ஜனாசா. அதே மாதிரி மதியானையில ஒரு இமாம் சுபஹுடைய தொழுகை, வெள்ளிக்கிழமை சுபஹுடைய தொழுகையை தெரிவித்துக் கொண்டிருந்தவர் சுஜூதுக்கு போன நிலைமையை மரணிக்கிறார். எவ்வளவு சிறந்த ஜனாசா. கேட்கிற எல்லாருக்கும் ஆசை, இப்படி ஒரு மௌத்தை எங்களுக்கு வந்துடக்கூடாதா, இப்படி ஒரு மௌத்தை கட்டும், இப்படியான மௌத்த, இப்படி கண்ணியமான மௌத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும் இஹ்லாசும் தியாகம். அழகான ஒரு சம்பவம் சொல்லிட்டு நான் முடிச்சுக் கொள்றேன். அரசர் சுலைமான் அல் கானூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு நாள் இரவு அரசர் சுலைமான் அல் கானூனி தூங்கிக் கொண்டிருக்கிறாரு. தூக்கம் போவதில்லை. தன்னுடைய படுக்கையில, தன்னுடைய பெட்ல உருண்டு பிறந்து இருக்கிறார். தூக்கம் போவதில்லை. மனசுல ஏதோ ஒரு ஊசலாட்டம், என்னமோ ஒரு தவறு நடக்குது. எழும்பி உட்கார்ந்தார். தான் அரசன், தன்னுடைய அரசுக்குட்பட்ட இடத்துல ஏதாவது தவறு நடக்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்து தான் மாறுவேடம் போட்டுக் கொண்டார். அரசர்களை விளங்காம இருக்க மாறுவேடம் போட்டு தன்னுடைய 4 காவலாளிகளையும் மாறுவேடம் போட்டு ஊருக்குள்ள இறங்கினார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பஜார் பகுதியில போறார். அங்க ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடம், நஜீசுகள் கொட்டப்படுற இடம், கான் பகுதி. அந்த இடத்துல ஒரு நபர் இறந்து கிடக்கிறார், மௌத். மக்கள் எல்லாம் அவருடைய மேல் கூட தந்த மேல பற்றக்கூடாது, காலில் பற்றிடக்கூடாது என்று தாண்டி போறாங்க. சுலைமான் அல் கானூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. என்னப்பா, இந்த ஆட்சியில இப்படி மக்களா, மனிதாபிமானமற்றவர்களா? ஒரு மனுஷன் இறந்து கிடக்கிறார், இவரை கொண்டு போய் வீட்டுல போடுறதுக்கு கூட ஆள் இல்லையா? கோபம். ஒரு மஃபரை பிடிச்சு கேட்டார், என்ன நடக்குது? இந்த மனுஷன் சொன்னார், இந்த ஜனாசாவை பிடிக்கிறத நாங்க அருவருப்பாக நினைக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த நேரம் மது போட்டலோட தான் இருப்பார், சாராய போட்டலோட தான் இருப்பார். மதுபானம் இவருடைய கையில எந்த நேரம் நிற்கும். நாங்க எப்ப பார்த்தாலும் மதுபானம் வாங்கி கொண்டுதான் போவார். 2வது, இவர் விபச்சார பெண்களோட தொடர்பு வச்சிருந்தார்.
மூணாவது, இவருக்கு அல்லாஹ் அழகான மனைவியை கொடுத்திருந்தான், அந்த பெண்மணியோடு ஒரு சரியாக நடந்து கொள்ளல, அவளுக்கும் அநியாயம் செஞ்சார், இதனால் அல்லாஹ் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. மதுபானம், விபச்சாரம், மனைவியோட நல்லா நடந்து கொள்ளல, இந்த 3 பாவம் செஞ்சவர் தொடமாட்டம் என்றான். இருந்தாலும் சுலைமான் அல் கானூனில உள்ள முழுது இல்ல. எப்படி இருந்தாலும் இவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் ஒருத்தர், உம்மத்துகள்ல ஒருத்தர். இப்படியே விட்டுட்டு போகலாம். தன்னுடைய 4 காவலாளிகள்கிட்ட சொன்னார், தூக்குங்க, அவுட்ல சரி போட்டுட்டு போகும்னு சொல்லி. அந்த ஜனாசா தூக்கப்படுவது சுலைமான் அல் கானூனியும் சேர்ந்து தூக்கி அந்த ஜனாசா வீட்டுல கொண்டு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவருடைய மனைவி அழுது கொண்டே பேசுற சத்தம் சுலைமான் அல் கானூனிக்கு கேட்குது. அந்த பெண்மணி அழுது கொண்டே சொல்றா, அல்லாஹ் பாதுகாக்க, உங்களுக்கு என்ன நிலைமையா? இன்னொரு சிறந்த மனிதன் உலகத்துல என் தந்தையை எடுத்து என்னை கண்ணியமாக வழிநடாத்திய ஆக சிறந்த மனிதர் அல்லவா நீங்க. அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரலாற்றி ஒரு நாள்ல கூட ஒரு குறையாக நீங்க கருதினது கிடையாது. என்னை எவ்வளவு சந்தோஷமாக பார்த்து கொண்டீங்க, உங்களுக்கா இந்த நிலைமை நான் ஆரம்பிச்சு. சுலைமான் அல் கானூனி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காதுல இது விழுந்தவுடனே ஆச்சரியம், என்ன இது? உடனே போனாங்க, போயிட்டு அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, பெண்ணே நீ என்ன சொல்றாய்? உன் கணவரை பற்றி ஊரெல்லாம் இப்படி பேசுறாங்க, நீ அதற்கு நேர் மாற்றமாக பேசுறியே, என்னாச்சு? அப்ப அந்த பெண்மணி சொன்னா, என் கணவரை மாதிரி சிறந்த ஒரு மனிதனை நான் எங்கேயும் காணல, அவரை மாதிரி அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதனையும் நான் எங்கேயும் காணல. என் கணவன் என்னையோட நடந்து கொண்டது, என் தந்தையை அடுத்து என்னையோட உச்சகண்ணியமாக நடந்து கொண்ட ஒரு மனிதர் என் கணவன். அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரல, ஆனா அது ஒரு நாளும் ஒரு குறையாக எடுக்கவில்லை. என்னைய அவ்வளவு சந்தோஷமாக பார்த்துக்கணும் மனிதர். என்னுடைய கணவனுடைய வலிமையான அமல் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு தொழில் செய்வார், சம்பாதிச்சு கொண்டு வருவார். வந்த சம்பாத்தியத்தை 3 பகுதிகளாக பிரிப்பார். அதுல முதல் பகுதி என்னிடத்துல தருவாரு, வீட்டினுடைய செலவு தானங்களை பயன்படுத்திக் கொள்ள சொல்லி. 2வது பகுதியை எடுத்துக்கொண்டு போயிட்டு நேர மதுபான கடைக்கு போவாரு. அந்த பணத்துக்கு எவ்வளவு மதுபானம் வாங்க முடியுமோ அவ்வளவு மதுபானங்களையும் வாங்கி கொண்டு விட்டு வருவார். மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள வந்த மனுஷன் அந்த ஒவ்வொரு போத்தலையாக திறந்து எல்லா மதுபானத்தையும் காண்ல கொட்டுவார். கொட்டிட்டு துவா செய்வார், யா அல்லாஹ், இந்த ஒரு நாள் என்னால முடிந்த அளவுக்கு ஒரு சில வாலிபர்களை மதுபானம் குடிக்கிறதுல இருந்து நான் பாதுகாத்துட்டேன், நீ என்னை பொருந்திக் கொள்வாயா என்று துவா செய்வார். 3வது பகுதியை எடுத்துக்கொண்டு நேர விபச்சாரம் செய்த பெண்கள் ஒரு பெண்ணிடத்துல போவார். அந்த பெண்ணிடத்துல சொல்லுவார், இந்த நாள் நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நான் தாரேன், இந்த நாள் நீ விபச்சாரம் செய்யாம வீட்டுக்கு போயிட்டு என்று சொல்லி அவளை அனுப்பிட்டு வந்து துவா செய்வார், யா அல்லாஹ், இன்றைய நாள் என்னால முடிந்த அளவுக்கு ஒரு சில வாலிபர்களையும் ஒரு பெண்ணையும் விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டேன், என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்வார். நான் என் கணவன்கிட்ட கேட்டேன், நீங்க செய்யறது நல்ல விஷயம் தான், ஆனா பாக்குற மக்கள கண்ணுக்கு அது விளங்குது இல்ல. நீங்க செய்யற விஷயத்துல அவங்களோட ஜனாதாவை கூட யாரும் தொட மாட்டாங்களே, நீங்க குடிகார விபச்சாரம் என்று தானே நினைப்பாங்க, ஏன் நீங்க இப்படி நடந்து கொண்டு? என் கணவன் சிரிச்சு கொண்டே சொன்னாரு, நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம், என்னுடைய ஜனாதாவை இந்த நாட்டினுடைய அரசன் சுலைமான் அல் கானூனை சுமந்து வருவார்னு சொன்னார். நான் அதை நினைச்சுதான் அழுதேன் என்றாங்க. சொன்ன உடனே சுலைமான் அல் கானூனி அழ ஆரம்பிச்சிட்டான். பெண்மணி கேட்ட, நீங்க ஏன் அழுவுறீங்க? தன்னுடைய மாறுவேடத்தை கடந்து கொண்டு சொன்னாரு, நான் தான் சுலைமான் அல் கானூனி, எனக்கு இந்த தூக்கம் போகல, அந்த காரணம் இந்த மனிதனுடைய ஜனாசா என்று சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஏலான ஒன்று செஞ்சார், அறிவித்தல் ஒன்று கொடுத்தார். எப்படி தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய படித்தவர்கள், ஆளுங்கள், ஹாஃபில்கள், மந்திரிமார், முழு மக்களும் இந்த ஜனாசால கலந்து கொள்றத கட்டாயமாக்கினார். அந்த ஜனாசா சுலைமான் அல் கானூனியும் சேர்ந்து உலமாக்கள் சுமந்து செல்ல அரச மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இதுதான் இஹ்லாஸுக்கு கிடைக்கிற கூலி, அல்லாஹ்வுக்காக வேண்டி சேரத்துல கிடைக்கிற கூலி. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அல்லாஹ்வுக்காக இல்லை.
முழு மக்களும் கெட்டவராக பார்க்கிற தருணத்துல தந்த ரப்பு கிட்ட நல்லவராக நடந்து கொள்வதே இல்லை. அதான் நான் கண்ணியமான சொன்னேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தியாகத்தோடு செய்யக்கூடிய அமல் எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் நீக்கும், கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கும். அதனால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்பு தந்திருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கியம், எல்லாம் நியாமத். நாங்க அவனை சந்தோஷப்படுத்துறது, அவனுக்காகவே நாங்க படைக்கப்படுகிறோம். எங்களோட ஒவ்வொரு அமலும் அவனுக்கானதாக, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். ஆகவே நான் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்பு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், நான் என்ன அமல் செய்கிறேன், எப்படி செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன் என்ற நோக்கத்தோட, கஷ்டம் தியாகத்தோட, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்கள் ஒருவராக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, எங்கள் அனைவரும் தீனுக்காக வேண்டி கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு அமலும் உனக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, உன்னை பயந்து செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, உனக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அல்லா ரப்பே ரஹ்மானே, நாயனே, பலஸ்தீன மக்களை பாதுகாத்து ரஹ்மானே, பெரும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். யார் ரிஸ்க்கு சொந்தக்காரர் நீ ரப்பே, உணவு இல்லாம கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்குள்ள ரிஸ்க் சேர்த்துறியா அல்ல, அந்த விமோசனத்தை கொடுத்துறியா, விடுதலையை கொடுத்துறியா, நிம்மதியை கொடுத்துறியா. பச்சிலம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், நாளுக்கு நாள் அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிறியா அல்லாஹ், நீயே பாதுகாத்துறியா அல்லாஹ். குர்ஆனை மனப்பாடம் விட்டவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய மக்கள் யா அல்லாஹ், குர்ஆனுக்காக வேண்டி தன் நேரத்தை எடுக்கக்கூடிய மக்கள் யா அல்லாஹ், எல்லாவர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், எல்லாவர்களுக்கு நிம்மதி வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ், சந்தோஷமான ரஹ்மத்தான அருமையான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ், அவர்கள் உணவு கட்டுப்பாடை நீக்கிறியா அல்லாஹ். எங்களால செய்ய முடியுமான துஆ நாங்க உன்னிடத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ், ஆனால் நீ அனைத்தையும் செய்ய சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். அவர்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லாஹ். உள்ளங்களை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.